அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்த பெரிய சொத்து. இன்று நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்றால் அதை நிறைவாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 6, இறை வார்த்தை 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூயாவை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையை ஏற்றுக் கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்போது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இப்பொழுது நாம இருக்கோம், நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அதுல யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப நானே தப்பா ஏதாவது ஒரு காரியம் பேசுறேன் அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க நீங்க பேசுறது தப்புன்னு உடனே அந்த குற்றத்தை எடுத்து கூறலாம், எடுத்து சொல்லலாம். திருந்துவதற்கு செய்யலாமா இல்லையா? ஆமா. ஐயையோ, இவங்கள போய் நம்ம எப்படி சொல்ல அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஏனென்றால் அதுதான் முதல்ல கொடுக்கிறதே ஹெட்டிங்கே அதான். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூயாவை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். தவறுகள், எத்தனையோ வித தவறுகள் இருக்கு இல்லையா? அந்த தவறுகள் இருந்தால் அவங்கள அப்படி தடவி கொடுத்த மாதிரி இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்கிறோம் இல்லையா? அப்படி செய்யணும். அப்படி இல்லைன்னா அவரோடு சேர்ந்து நாமளும் சோதனைக்கு உட்கொள்ளாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவங்களோட இணைஞ்சு நடக்கும். அப்படி இணைஞ்சு நடக்கும் போது அந்த குற்றங்குறைகள் நம்மீதும் வராதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். திருத்துவோமா? அவங்க திருந்தலையா? அவங்க கேட்கலையா? அசால்ட்டா இருக்காங்களா? அந்த இடத்த விட்டு நாம் நவன்றணும். அதான உண்மை. இல்லைன்னா அதுல நம்மளும் ஒரு பழி சுமக்க வேண்டிய நேரம் வரும் இல்லையா? ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். அப்போ நம்மளுடைய பாவ சுமைகளை இறைவன் தாங்கிக் கொண்டார். நாம் அடுத்தவருடைய பாவங்களை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா? அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்களா, துயரத்தில் இருக்கிறார்களா, வேதனையில் இருக்கிறார்களா? அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் கை கொடுத்து அதை ஆற்றுப்படுத்துவதான் அந்த சுமைகளை தாங்கிக் கொள்ளணும் இல்லையா? நாம எதுவுமே செய்யாம இருந்து நம்ம செஞ்சது போல பெருமை பாராட்டக்கூடாது, பெருமையை பேசக்கூடாது. நமக்கு என்ன பெருமை இருக்கு? என்ன செஞ்சாலுமே நமக்கு என்ன பெருமை இருக்கு? நாம செஞ்சோம், நம்மளால செய்ய முடியுமா? முடியாதுங்க. அடிச்சு சொல்லுவோம், நம்மளால முடியாது. இறை சித்தம் இல்லாமல் இருந்தால் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவர் நம்மோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். ஒத்துக்கிறீங்களா? அதாங்க. ஏனென்றால் நாம் சும்மா வெறுமை நம்மளால் என்ன செய்ய முடியும்? இறைவன் தான் நம்மளோடு இணைந்து செயல்படுகிறார் என்பதை ஆணித்தரமாக நம் உள்ளத்தில் பதித்து கொண்டோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். நாம எழுத்துக் கொள்ளக்கூடாது. நான் இறைவார்த்தையின்படி சொல்றாங்க, சரியா? வாஸ்து பார்த்துக்கோங்க. ஏனென்றால் நம்மையே நாம் ஏய்த்து கொள்ளக்கூடாது. அப்படி ஏய்த்து கொள்கிறோம் என்றால் நம்ம சரியான செயல்ல நடத்தைகள்ல நிறைவா இல்லை. நாம் செய்யறது என்ன? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நேரத்துக்கு 2 நேரம் பார்க்க வேண்டும். நாம் செய்யறது கரெக்டா? நம்ம பேசுனது சரியா? நாம் இப்ப அவங்கள்ட்ட சொன்னது சரியா தவறா அப்படின்னு நம்மளையே நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதில் நாம் குற்றம் செய்திருக்குமா இல்லை நன்மை செய்திருக்குமா என்பதை தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை அவரவர் தான் தாங்க வேண்டும் இல்லையா? அந்த சுமையை தாங்கும் போதுதான் அதனுடைய வழிகளும் வாதைகளும் நமக்கு தெரியும். அதன்படிதான் பிறர் எப்படி படுகிறார்கள் துன்பம் என்பதை நாம் அறிவோம். அப்போ நம்ம அவங்கள குறை சொல்ல மாட்டோம், குற்றப்படுத்த மாட்டோம் இல்லையா? அவங்ககிட்ட போய் நம்ம வீண் பெருமை பேச மாட்டோம். அப்படி வீண் பெருமை பேசினாதான் பிறருக்கு நாமல் எரிச்சல் முட்டுறோம். அப்ப நாமளா இருப்போம், இறைவனோடு சேர்ந்து இருப்போம். அந்த சேர்ந்து இருக்கும்போது தான் தூயாவின் செயல்பாடு நம்மளிடம் விளங்கும். இறைவனோடு சேர்ந்து இணைந்து நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, தூயாவின் வல்லமை கொண்டு எல்லா காரியங்களும் நிறைவாக நாங்கள் செயல்படும்படி தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும்.
ஆமாண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்குறைகள் ஏதாவது இருக்கும் என்றில் எங்களை சுட்டி காட்டி அந்த குற்றத்திலிருந்து எங்களை வெளியே எடுத்து அதிலிருந்து நாங்கள் மீண்டும் அதற்குள் விழாதவாறு எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. மாய உலகத்தில் வாழ்கிறோம் ஆமாண்டவரே, பாவம் நிறைந்த உலகம். எதை எடுத்தாலும் ஆமாண்டவரே பாவங்கள் நிறைந்து இருக்கிறது ஆண்டவரே. சொல்லு, செயல், சிந்தனை எல்லாமே அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளும்படியும் உம்முடைய பாடுகளை நாங்கள் எப்பொழுதும் தியானிக்கும் போது, எனக்காக இந்த பாடு என்று நான் தியானிக்கும் போது, நாங்கள் ஒவ்வொருவர் அதை சிந்திக்கும் போது அதன் மூலம் நாங்கள் நிறைவேறும்படி தேவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வாக்களித்தவரே, வாழ வைப்போரே, நீர் வாக்களித்ததை நினைவு கூறும். நாடு விட்டு நாடு சென்றிருக்கும் பிள்ளைகளை நினைவு கூறும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் என்ன செய்வதாக வாக்களித்தீரோ அதை நிறைவாக நீர் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.